வணக்கம் ட்ரேடர் சசி. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் லெவலில் இருந்தே சொல்கிறேன். ப்ரீவியஸாகவே இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மார்க்கெட்டை ஒரு தடுமாற்றம் வந்து இருக்க தான் செய்யுது. இந்த இடத்துக்கு வந்தோன்னு நினச்சி மார்க்கெட்டு ரெசிஸ்ட் ஆச்சு. திரும்ப இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இவ்வளோ தூரம் போனால் மார்க்கெட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு தேக்கம் ரெசிஸ்ட் ஆகிருக்கு, திரும்பவும் ரெசிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி மேலே போயிருக்குது. ஸோ மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருந்தோம் நேற்று அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல ப்ரைஸால் அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல்லேருந்தே அப்படியே நேராக மேலே போயிட்டு இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே இன்னொரு ஹை வச்சுட்டு கீழே திரும்பவும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் சார்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் பயிற்சி எடுக்க உங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தது அப்படின்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே போயிட்டு இருக்குது. அப்போ ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்தது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே வந்ததுன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் பிளான் ஏ. பிளான் பின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளால் வந்து இப்படி வந்து வரைய முடிஞ்சதுங்க. ஸோ இன்னும் கூட இதை வந்து கீழே இந்த விக்கு வரைக்கும் கொண்டுட்டு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஒருவேளை இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இங்கே போகும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். எத்தனை பிளான் வேணாலும் வச்சுக்கோங்க, பிளான் ஏ பிளான் பி என்ன வேணால் வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அது எப்படி வந்து அது போக்கில் நம்ம போயிட்டு பேட்டர்ன்லாம் வந்து வரைஞ்சிக்கணுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பேரலல் சேனல் பேட்டர்ன். இப்போ இந்த பேரலல் சேனலுடைய பாட்டமுக்கு வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து டாப்புக்கு போகுது, பாட்டம் வந்தால் டாப்புக்கு போகுது, பாட்டம் வந்தால் டாப்புக்கு போகும். அப்போ இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட்டு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இன்னொரு 12 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. 12 நாள் இருக்குது. இந்த 12 நாளில் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் புல்லிஷாக வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ மார்க்கெட்டும் வந்து 5ஆம் தேதி ஆப்ஷன்ஸில் நீங்கள் போயிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஜூன் 5 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரீமியம்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. போத் புட் அண்ட் கால் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஹையர் லோ வச்சு நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். அப்போ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், எப்படி வந்து நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் வந்து எப்படி வந்து அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. பட் ஆனால் ஸ்டில் இருந்தாலும் வந்து சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லித்தரேன். இப்போ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பிரேக் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. கீழே வந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் டக்குன்னு வந்து 1 hour டைம் ஃப்ரேம், வேறு எந்த டைம் ஃப்ரேமும் போக வேணாம், 1 hour டைம் ஃப்ரேம் வாங்க. வந்துட்டு இந்த கீழே வந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு, அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள். இங்கே எதனாச்சும் வந்து சப்போர்ட் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக இந்த பாடிக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கலாம். அவன் இன்ஃபேக்ட் கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். பட் ஆனால் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கிறான், இங்கே தான் வச்சுருக்கான். அப்போ இந்த இடம் வந்து நல்ல சப்போர்ட்டாக வந்து அடுத்த தடவை ஆக்ட் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை மார்க் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி மேலே போகும்போது என்ன நடக்குது மார்க்கெட்லன்னு கவனிக்கணும். இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போகுது, பட் ஆனால் ஈக்குவலாக அதே லெவலில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாடி க்ளோஸ் அங்கே தான் வச்சுருக்கு. இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போகுது, பட் ஆனால் பாடி க்ளோஸ் வந்து இந்த லெவலில் தான் ஈக்குவலாக தான் வச்சுருக்கு. அப்போ இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போகுது, பாடி க்ளோஸ் பார்த்திங்கன்னா அங்கேயே பக்கத்துலேயே தான் வச்சுருக்கு. ஸோ மேலே வந்து இன்ச்சாக மேலே போயிட்டே இருக்குது.
கீழே அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுதான் லோ. மேலேருந்து கீழே விழுந்த மார்க்கெட்டுக்கு இதுதான் லோ. அப்போ அடுத்த தடவை வரும்போது இங்கேயே நின்றுட்டான் பாருங்கள், ப்ரீவியஸ் லோக்கு போல பாருங்கள். இந்த விக்கு போயிட்டு வர்றது கணக்கு கிடையாது, க்ளோஸ் தான் கணக்கு. அப்போ மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வரும்போது விக்கு வேணால் வந்து போகலாம், பட் ஆனால் பாடி க்ளோஸ் வந்து இந்த லோக்கு மேலேயே தான் வைக்கணும் அவன் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இவ்வளோ விஷயமும் உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்லேருந்தே மேலே போச்சுன்னா மேலே வரைக்கும் போகும். அப்படி இல்லை கீழே வந்தது அப்படின்னா இந்த பேரலல் சேனலுடைய பாட்டம் வரைக்கும் வரும். அவன் புல்லிஷாக தான் இருக்க போகிறான் அப்படின்னா இந்த லோவை கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. இந்த லோவுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா நம்ம தைரியமாக வந்து பை வந்து எடுக்கலாம். அதுக்கும் கீழே போச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐடியா. நீங்கள் உள்ள 1 ஹவரில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 1 ஹவரில் வந்து நீங்கள் உள்ளே போனோடனே என்ன நடந்துருக்குது மார்க்கெட்டில் இதை டெலீட் பண்ணிடுவோம். என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டில்? நேற்றைய சப்போர்ட், அந்த சப்போர்ட்டை வந்து வரைஞ்சிரும். நேற்றைய சப்போர்ட் 1 ஹவரில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா மேலே போகும். எங்கே போகும்? இது ஒரு ட்ரெண்டு, இந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்ன பண்ணான்? அந்த லெவலுக்கு போகாமல் அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிட்டான். பிரேக் பண்ணி கீழே வந்தானாலே என்ன பண்ணுவான்? நம்ம சேனலுடைய பாட்டம் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் லோவுக்கு அவன் வந்து போகக்கூடாது. இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலேயே என்ன வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவன் என்ன பண்ணான்? கரெக்டாக கீழே வந்தான். அந்த இடத்துலையே அப்படியே வந்து கீழே வந்து லோயர் லோ பண்ணவே இல்லை பாருங்கள், கடைசி வரைக்குமே பண்ணல. இந்த ரேஞ்சை அவன் விடவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு தடவை டக்குன்னு கீழே போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய கேண்டில் எப்போ வருதுன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? இதை நான் வந்து நிறைய தடவை வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்னா. ஸோ ஒரு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி போயிருக்கிறான், பெரிய கேண்டிலாக போயிருக்கிறான். பட் ஆனால் ரெக்கவர் ஆகி உடனே க்ளோஸ் வச்சு கடன்னு மார்க்கெட்டு எண்டிங்கில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து புல்லிஷான மார்க்கெட்டு கடன்னு மேலே போய் இந்த ரேஞ்சில் கொண்டுட்டு வந்து முடிச்சிட்டான். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இன்றைக்கி பேரலல் சேனலுடைய டாப்புக்கு வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போது என்ன லெவலு? இந்த லெவல் 48,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். ப்ளஸ் அவன் வந்து இன்னொரு 10 நாள் இருக்குது, ஹார்ட்லி இன்னொரு 6-7 நாள் தான் ட்ரேடிங் டேவே இருக்கும். 6-7 நாளில் இவன் வந்து மேலே போயிடுவானா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் புல்லிஷாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இது வந்து ரேசிங் சேனல் பேட்டர்னு, அதனால் பிரேக் ஆகி கீழே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹையர் ஐ பண்ண ஆரம்பிச்சிட்டானாலே அதுக்கப்புறம்லாம் கீழே வர மாட்டான், போய்கிட்டே இருப்பான். சரிங்களா? அப்புறம் பேட்டர்னும் வந்து மெச்சூர் ஆகிடும். ஏன்னா கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா பேட்டர்ன் கிட்டத்தட்ட மெச்சூர் ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி காலத்துக்கும் இந்த பேட்டர்னுக்குள்ளார மேலே கீழேயும் போயிட்டு இருக்காத ப்ரைஸு ஏதோ ஒரு சைடு மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணியே ஆகணும், பிரேக்கும் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு ரிவர்சல் லைட்டாக கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்கலாம். இல்லை ஹார்டாகவே வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேண்டிலாக வந்துட்டு கூட திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஃப்யூச்சரில் இதுதான் இன்றைக்கி வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஜூன் ஆப்ஷன் 5th 4th நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5th எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் 48,500 தான். இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது? 48,000 இருக்குது. நான் 48,500ங்கிறது இந்த லெவலை வந்து டார்கெட் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கே வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. 1000 இருக்குது ப்ரீமியம். கீழே பார்த்து எங்கே 500, அதாவது 500 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே ப்ரீமியம் வந்து 1000 இருக்குன்னா பார்த்துங்க.
சும்மா ஜாலியாக செக் பண்ணி பாருங்கள். யாரும் ஆப்ஷன்ஸ்லாம் யாரும் இந்த வாரம் இந்த எக்ஸ்பைரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது. நான் வந்து சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுடைய ப்ரீமியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா இருக்குது. இதை நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்தது ப்ரைஸு, மேலே போயிட்டு கீழே வர முடியாமலேயே மேலே இன்னொரு தடவை போச்சு. அதே லெவலில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட்டுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா கீழே போயிருக்கும். பட் ஆனால் போகலை. இந்த 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 லெவலுக்கு கீழே போகல. அங்கேருந்தே ரிவர்சல் ஆச்சு, கடகடன்னு மேலே போயிடுச்சு. நேற்று வந்து 770 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தது. 770லேருந்து டக்குன்னு வந்து 1000க்கு போயிடுச்சு. நான் என்ன எதிர்பார்க்குறேன், லைட்டாக கொஞ்சம் கீழே வரலாம், இல்லைனா கீழே வராமலேயே கூட மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு அப்புறம் ஒரு புல் பேக்கு, அப்புறம் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். நேற்று வந்து கால் ஆப்ஷன் வந்து காலையில் எடுத்த உடனே வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து கீழே வந்ததுனால கால் ஆப்ஷன் வந்து கீழே வந்துருக்குது. ஒரு சடன் மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. அந்த சடன் மூமெண்ட்டில் இந்த ப்ரீமியம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நீங்கள் 5 மினிட்ஸில் கூட பாருங்கள், கீழே போனது ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு மேலே போய் பாடி எப்படி க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். பக்கா ரிவர்சல் கேண்டில், அதுக்கப்புறம் ஃபாலோடு பை ஏ க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் கடன்னு ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸில் ஒரு சின்ன ட்ராப் மாதிரி கொடுத்துட்டு 900லேருந்து 950 கொண்டுட்டு போய் மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த 1200க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 50,000 போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதுனால அதுக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ புட் ஆப்ஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்கஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே, அதாவது மேலேருந்து கீழே ஒரு புல்பேக் வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போச்சு. ப்ரைஸ் அதுக்கப்புறமா இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப ஒரு புல்பேக் வந்து மேலே போச்சு அப்படின்னா, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு அந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தோம். எக்ஸாக்டாக நேற்று அதாங்க நடந்தது. நேராக மேலே போய் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிச்சு. டச் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து கடன்னு கீழே வந்துட்டான். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெட்டராக தெரியும் உங்களுக்கு. காலையில் ஃபியூச்சர்ஸ் வந்து கீழே வந்ததுனால இந்த புட் ஆப்ஷன் வந்து நல்லா மேலே போகிற மாதிரி மேலே போச்சு. பட் ஆனால் இந்த லெவலுக்கு மேலே அவனால் வந்து போகவே முடியல. அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகவே முடியல. அப்படின்னாலே ப்ரைஸ் வந்து வீக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி வந்து இந்த லோக்கும் கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டு கடன்னு ஷூட்டப் ஆச்சு ப்ரைஸு. அதான் ஃபியூச்சர் வந்து ஒரு தடவை கீழே வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல. இந்த நேரத்தில் வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து பயங்கரமாக வந்து ஷூட்டப் ஆச்சு. ஷூட்டப் ஆகிட்டு நம்மளுடைய ட்ரெண்ட் லைனை போய் மேலே போய் டச் பண்ணுச்சு. ட்ரெண்ட் லைனை டச் பண்ணோன்னே எப்படி வந்து ட்ராப் ஆகிருக்கான் பாருங்கள். இது வந்து 1200 எங்கே வந்துருக்கிறான் பாருங்கள், 1000க்கு வந்துட்டான். ஸோ இவ்வளோ தான் ட்ரேடிங்கு. இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துருக்குது. மேலே போய்ட்டு கீழே வந்துருக்குது, திரும்பவும் மேலே போய்ட்டு கீழே வந்துருக்குது. அப்போ இன்னொரு தடவை மேலே போய்ட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ வந்துட்டு மேலே போகும், இந்த லோவை கட் பண்ணாமல் இந்த இடத்துலையே அப்படியே தேங்கி நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மேலே போயிட்டு அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து திரும்ப நடக்குது. எத்தனை தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதுதான் நடக்குது. ஸோ புட் ஆப்ஷன் ஒரு வேளை இந்த இடத்துலையே அப்படியே தேங்கிட்டான், கீழே ஃப்ரீயாக போகாமல் எப்படி ஃப்ரீயாக வந்திருக்காங்க, கீழே வந்துட்டு மேலே போய் திரும்ப வந்து ஃப்ரீயாக கீழே வந்துட்டான் பாருங்கள். மேலே போய்ட்டு திரும்ப ஃப்ரீயாக கீழே போகணும், போகாமல் இந்த இடத்துல அப்படியே தேங்குறான்னு வைங்களேன். நம்ம வந்து பேசிகிட்டு இருக்குமே 50,000 போயிடும் அப்படின்ட்டு, ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி ரிசல்ட்டை வந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும்னு நினச்சிட்டு கால் ஆப்ஷன்லேயே பெட் பண்ணுவாங்க நிறையா எல்லாருமே. ஏன்னா மேலே போயிடுமா மார்க்கெட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், பியரிஷாக கீழே கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போவான். நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வரும். ஐயோ கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேனிக் ஆவாங்க. எல்லாம் ஸ்டாப் லாஸு எல்லாமே ஹிட் பண்ணுவான். ஹிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போவான்.
இதெல்லாம் அவன் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த 50,000 போயிடுவான் கண்டிப்பாக. பட் ஆனால் அது நடந்ததுக்கு அப்புறமா போவான். அதனால் லெட்ஸ் சி என்ன 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 பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இதான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேடிங்கு வந்து இது வந்து இன்னும் கூட புல்லிஷாக வந்து மேலே வரைக்கும் போய் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? நிஃப்டியில் ஒன்றுமே நடக்கலைங்க. அவன் அவசரப்பட்டு மேலே போன மாதிரி போயிட்டான். கடன்னு கீழே அந்த பேங்க் நிஃப்டி கரெக்டாக ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளார போயிட்டு இருக்குது. அப்படியே பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். பட் ஆனால் இவன் ஏதோ அவசரமாக ஓடுற மாதிரி வந்து ஓடிட்டான். ஓடி மேலே கிட்டத்தட்ட டார்கெட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு. டார்கெட்டு இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வேகமாக ஓடினதுனால முன்னாடியே அங்கே போனதுனால அரைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சும்மா ஏதோ கடமையேன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரே லெவல் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போன மாதிரி இருக்கும். ரொம்பலாம் வந்து மேலே போயிருக்க மாட்டான். நேற்று வந்து கீழே எவ்வளோ 22,500 550 வரைக்கும் போனால் 650 வரைக்கும் போயிருக்கான். 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அந்த 100 பாயிண்ட்ஸு மேலே போகிறதுக்கு ஒரு நாள் ஆக்கியிருக்கிறான். இப்படியே அரைச்சி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை போயிட்டு அதை வந்து பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே தப்பிக்கிட்டு இருக்கிறான். அதனால் வந்து இது கூட இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால இது கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். இது கொஞ்சம் கீழே இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து ப்ரீவியஸு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் தெரியணுங்கிறதுக்காக 15 மினிட்ஸ் காட்டுறேன். அப்புறம் 15 மினிட்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஸோ இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. திரும்ப அந்த லெவல்லையே வந்து நின்றுட்டு இருக்குது மார்க்கெட்டு. அந்த லெவலை ஒரு வேளை பிரேக் பண்ணான்னா திரும்ப வந்து மேலே போயிட்டு இருப்பான். மார்க்கெட்டு நல்லா புல்லிஷாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு பொறுமையாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் இன்னும் வந்து. பட் ஆனால் அவன் கண்டிப்பாக 23,000க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. போயிடுவான்னு நம்பலாம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ளார. அப்போது 22,600 கால் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது 1 ஹவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து செட் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அப்போது கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு தடவை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு மேலே போகும்போது பிரேக் ஆகி மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்யூச்சர் வந்து இது வந்து பிரேக் ஆகி கொஞ்சம் கீழே வந்துட்டு போகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் அதான் அதுக்கான டைமு. கரெக்டாக கீழே இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது இந்த கான்ட்ராக்டு, இன்றைக்கி கான்ட்ராக்டு. இதுக்கப்புறம் இதுவும் வந்து எலெக்ஷனுக்கு அடுத்து வந்து 6th அன்னைக்கு வந்து அடுத்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து. அதுவும் வந்து ப்ரீமியம் எல்லாமே வந்து பயங்கரமாக ஷூட்டப் ஆகி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நிஃப்டியில் ஒன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சும்மா அது கடமையேன்னு ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். பேங்க் நிஃப்டி ஒரு பேரல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து இன்றைக்கி இந்த லெவலையும் பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வர்றதுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாலும் நிஃப்டி வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போய் நல்லா கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போயிடும். கீழே போயிட்டு திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். ஸோ பார்ப்போங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குள்ளார என்னெல்லாம் வந்து சேட்டை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஆப்ஷன் பையராக இருந்தால் இல்லை செல்லராக இருந்தாலும் கூட மார்க்கெட்டில் கண்ணா பின்னான்னு வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கூட புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறப்போ கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுக்க வேணாம். சும்மா மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. கேபிட்டலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. இந்த ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து ட்ரேடிங்கை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.